இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.6ல் 7th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? பாருங்கள், இப்போ ஒரு வேலை இருக்குது. பாரின்றவர் 4 மணி நேரத்துலேயும் யுவன்றவங்க பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்துலையும் செய்கிறாங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்பவுமே பாருங்கள், இந்த மணின்னு கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை இந்த எண்ணிக்கை இல்லை நாட்கள் இது வந்தாலுமே இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அவங்க என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 6ன்னு இருக்கா, இந்த மதிப்பை தலைகீழாக மாற்றி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கடைசியாக கண்டுபிடிக்க அந்த ஆன்சரை மீண்டும் தலைகீழாக மாற்றினா அந்த கேள்விக்கு என்ன பதிலோ அது நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ அதே போல் பாருங்கள், இப்போ பாரி செய்கிற வேலை என்ன 4 மணி நேரமாக, இதை நம்ம 4 மணி நேரத்தில் செய்கிறாங்க. இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு எடுக்கணும். இப்போ 1 மணி நேரம் ஏன் நம்ம தலைகளாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 4 மணி நேரம், இப்போது நாட்கள்னால் அதையும் மணி நேரத்தில் தான் நம்ம எடுப்போம். மணி நேரம் என்னும் போது 1 மணி நேரத்துக்கு எடுப்போம். 1 மணி நேரம்ன்றதுனால தான் 1 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்போ இது எப்படி எடுக்கலாம்? 1/4னும் இதை 1/6ன்னு எடுக்கலாமா? இப்போ எடுக்கும்போது பாருங்கள் இப்போ 1 மணி நேரத்தில் பாரி முடிக்கும் வேலை. இப்போ பாரி 4 மணி நேரத்தில் முடிக்கிறாருன்றது நமக்கு தெரியும். இப்போ 1 மணி நேரத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? 1/4ன்னு எடுத்துக்கலாமா? அதே போல் பாருங்கள், இப்போ 1 மணி நேரத்தில் யுவன் முடிக்கும் வேலை நமக்கு தெரியாது. அப்போது ஆனால் யுவன் முடிக்கும் வேலை எவ்வளோ? 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு நம்ம மாற்றும் போது 1/6ன்னு எடுப்போமா? இப்போ இருவரும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலை. அப்போ என்ன வரும்? 1/4 + 1/6 எல்லாமே நம்ம 1 மணி நேரத்துக்கு மாற்றிருக்கிறதுனால 1/4 1/6ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? இது ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × 6 6 + 1 × 4 4 / 4 × 6 24 ஈக்குவல் பாரி 4 கூட்டலாமா? கூட்டும்போது என்ன வரும்? 10 / 24. இப்போ கேன்சல் பண்ணால் 2ஆல் I 2 10 1 2 4 2 2க்கு அப்புறம் 2 2 4. இப்போ என்ன ஒரு மதிப்பு? 5/12ன்னு வருமா? இதை திரும்ப கேன்சல் பண்ணும்போது பாருங்கள், 1 5 5 12 பாருங்கள், 2 5 10 மீதி 2 இருக்குது. புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணும்போது 20. 20ல் எத்தனை 5 இருக்குது? 4 5. அப்போ என்ன வரும்? 1/2 .4ன்னு வருமா? எதுக்கானது? இருவரும் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் முடிக்கும் வேலை. இதுங்க எடுத்து எழுதிக்கோங்க. முன்னே சொன்ன ஃபைனலாக எடுத்து எழுதும் போது ஆன்சரை மாற்றி எழுதுவோம். 1/2.4 இதை மாற்றி எழுதால் என்ன வரும்? நமக்கு 2.4ன்னு வருமா? அப்போ 2.4 மணி. இதை ஃபுல் ஃபார்மாக நீங்கள் எடுத்து எழுதும் போது என்ன வரும்? 2 மணி 24 நிமிடம்னு வருமா? எப்படி 24 நிமிடம் வரும் இந்த பாயிண்டில் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன இருக்குது? 2.4 இதை நம்ம மணியில் எடுத்து எழுதியிருக்கோம். மாற்றி எழுதும்போது என்ன வரும்? இப்போ 2 மணின்றது அப்படியே வந்துடும். இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளி 4. இப்போ புள்ளி 4னா நமக்கு 0.4ன்னு வரும். 0.4ன்னும் போது இதை 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷமா? இந்த 60 கூட பெருக்கணும். அப்போ பெருக்கும்போது என்ன வரும்? நமக்கு 0.4 × 60. 6 கூட பெருக்கும்போது 24ன்னு வருமா? 6 × 4 24. ஓ, இங்கே 0 இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சா இங்கே வருமா? அப்போ 24. இப்போ 24 நிமிடம். அப்போது என்ன ஒரு ஃபைனல் ஆன்சர்? 2 பேரும் சேர்ந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? 2 மணி நேரம் 24 நிமிடம். சரிங்களா?